காயப்படும் பொழுது, ஒடுங்கி போகும்போது, நெருக்கப்படுற நேரம் ஆவியானவர் ரொம்பவே நம்மளை கேர் பண்ணுவார். நீ எந்த அளவு ஒடுக்கப்பட்டிருக்கிறியாயோ, ஒடுங்கி போயிருக்கிறாயோ, நொறுங்கி போயிருக்கிறாயோ, ஆவியானவர் உன்னை அப்பந்தான் நிரப்ப ரொம்ப ஆசையா இருப்பார். என் வாழ்க்கையை மாத்திரக்கு சொல்யூஷன் அவர் பிரசன்னத்தில் இருக்கிறார். சத்துருவானவன் உன் சூழ்நிலையை உன்னை நம்ப வச்சுட்டான், உனக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்துட்டான். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய காரியத்தை மறைச்சிட்டான். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நம்ப மாட்டேன், இப்போ போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை நான் நம்ப மாட்டேன், தண்ணீரை கடக்கிற சூழ்நிலையை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நிச்சயமா இதை நான் கடந்து வருவேன், இந்த அக்கினியை நான் நடந்து வருவேன். ஆமென். இந்த வெட்கத்தை நான் கடந்து வருவேன், இந்த அவமானங்களை தாண்டி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நம்ம தேவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். எது இல்லையோ அதை அழைப்பார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க உன் வாழ்க்கையில் இல்லாதவைகளை கர்த்தர் அழைக்கிற ஒரு நாட்களா? ஆமென். உன் சுக வாழ்வு துளிர்க்கட்டும், கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கட்டும். முடிந்து போனவைகளில் இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை என் தேவன் தருவாராக. ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. ஜெப ஆவி உங்களுக்குள் இறங்கட்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள் பற்றி எரியட்டும். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்களை நிரப்புகிற தேவன் அல்லவா? அதை விசுவாசித்து, அதை நம்பி, கரங்களத்தோடு தட்டி, நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நம்புகிற பிள்ளைகள், இப்பொழுது இருக்கிற உன் அளவு அல்ல, இப்பொழுது இருக்கிறது உன் முடிவு அல்ல. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கி, என்னை கீழாக்காமல் மேலாக்குவார் என்று நம்புகிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, வானம் பூமியும் மாறினாலும் அவர் எனக்காக சொன்ன என் வார்த்தைகள், எனக்காக சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில மாறாது என்று நம்புகிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட ஜீசஸ் நேம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, வானம் பூமி மாறும், அவர் வார்த்தை மாறாது. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் வார்த்தை மாறாது? சத்துருவானவன் உன் சூழ்நிலையை உன்னை நம்ப வச்சுட்டான், உனக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்துட்டான். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய காரியத்தை மறைச்சிட்டான். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நம்ப மாட்டேன், இப்போ போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை நான் நம்ப மாட்டேன், தண்ணீரை கடக்கிற சூழ்நிலையை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நிச்சயமா இதை நான் கடந்து வருவேன், இந்த அக்கினியை நான் நடந்து வருவேன். ஆமென். இந்த வெட்கத்தை நான் கடந்து வருவேன், இந்த அவமானங்களை தாண்டி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். என்ன நம்புகிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? நிறைய நேரங்கள்ல நம்ம போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை சத்துரு நம்ப வச்சுட்டான். வெட்டப்பட்ட கோல் துளிர்க்காது, உலகத்தின்படி பார்த்தால், மாம்சத்தின்படி பார்த்தால் அது துளிர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நடக்காத ஒரு விஷயம். அதை நம்ப வச்சுட்டான் இன்னைக்கு நிறைய நேர் வாழ்க்கையில. இனி என் வாழ்க்கை துளிர்க்காது, இனி என் வாழ்க்கை எழும்பாது, இனி என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல என் வாழ்க்கைக்கு அதை துளிர்க்க பண்ணுவார். முடிந்து போன என் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை என் தேவன் தருவார். வெட்டான் தரைகளிலும் வனாந்தரங்களிலேயும் என் கர்த்தர் எனக்கு நீரூற்றை தருவார். உன் கண்கள் இன்றைக்கு அதை நோக்கி பார்க்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை நம் வாழ்க்கையில வெளிப்படட்டும் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகள் நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில் பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்களா? இல்லைன்னா உங்களை பார்த்தே சொல்லுங்க. ஆமென். வெட்டான் தரையிலையும் வனாந்தரங்களிலும்
வழி ஏற்படுத்துகிற தேவன். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. நம்ம தேவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். எது இல்லையோ அதை அழைப்பார். உண்டாக கடவது இல்ல, வானத்து அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப சொல்றார் உண்டாக கடவது, அவ்வளவுதான். அழைக்கிறார், வந்துரு. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க உன் வாழ்க்கையில் இல்லாதவைகளை கர்த்தர் அழைக்கிற ஒரு நாட்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு காலங்களாய். ஆமென். உன் சுக வாழ்வு துளிர்க்கட்டும். கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கட்டும். முடிந்து போனவைகளில் இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை என் தேவன் தருவாராக. ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில் இல்லாதவைகளை கூட நீ இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஆமென். நல்ல முழு பலத்தோடு ஆமென் சொல்லலாம். முழு பலத்தோடு ஆமென் சொல்லலாம். முழு பலத்தோடு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடியாக, அவரை போற்றி நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் ஆமென் காத்ததாலே அவர் நல்ல, சொல்லுங்க சத்தமா, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்ல, கமான், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி ஆமென், அவரை போற்றி வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகே, come on right now. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே ஆமென். திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே ஆமென். திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அவரை போற்றி எந்தன் பலகீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலகீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பல, சொல்லலாமா? ஆமென்.
பயமில்ல. அவன் அவனே சுராஜா என்பலனா. Glory. ஆராதனை உமக்கே. Glory. ஆராதனை உமக்கே. அவன் 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 ஆராதனை உமக்கே. அவன் அவன் ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆவியில் நிரம்பி நல்ல 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 ஆராதனை உமக்கே. Glory. அவன் அவன் ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் நாட்களெல்லாம் பாடிடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை. Glory. நல்ல 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 ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. மனேமன் ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆமென். அவன் அவன் ஆராதனை உமக்கே. அவன் அவன் நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி பாடி தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய். அவன் 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் அனலா வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு? சத்தமே வர மாட்டேங்குது. எங்க அனல் வர? சண்டே ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு என்ன பண்றீங்க? போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த சண்டே உசு பேத்த வேண்டியிருக்கு திருப்பி. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பைபிளாக எழுதப்பட்டிருக்கு. நீர் பாய்ச்சலான தோட்டம். எப்படியா? சத்தமா சொல்லுங்க. நீர் பாய்ச்சல். நம்ம எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே நீர் பாய்ச்சலாவே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க நீர் பாய்ச்சல். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க நீர் பாய்ச்சலை போல. பக்கத்துல சொல்லுங்க. பக்கத்துல இல்லைன்னா முன்ன பின்ன பார்த்து சொல்லுங்க. என்ன பண்றது? நீர் பாய்ச்சலா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு நான் நீர் பாய்ச்சுவேன். கடந்த வாரம் ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? நான் அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சு. ஆண்டவர் உனக்கு தண்ணீர் பாய்ச்ச விரும்புறாரு. ஆனா நீ உன்னுடைய வாய்க்காலை அடைத்துக் கொள்ளுகிறாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ உன் வாய்க்காலை என்ன பண்ணுகிறாய்? அடைத்துக் கொள்ளுகிறாய். அவர் உனக்கு தண்ணீர் பாய்ச்ச காத்திருக்கிறார். அவர் உனக்கு தண்ணீர் பாய்ச்ச ஆசையா இருக்கிறார். நீ எப்பொழுதும் ஈர பசையோட குழு குழுன்னு செழிப்பாயிருக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆனா நீ என்ன பண்ணுகிறாய்? உன் வாய்க்காலை அடைத்துக் கொண்டிருக்கிறாய். தண்ணீர் பாய்ச்ச முடியாதவர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீர் பாய்ச்சல் தேவைப்படுகிறது. எப்படி கர்த்தர் உங்களை நீர் பாய்ச்சுவார்? பக்கத்துல பாசங்க சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடை. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு பயபக்தி இருக்கு. நடுக்கம் வேணும். நிர்விசாரமா துணிகரமா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது.
தேவ சமூகத்துல துணிகரமாய் நீ பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. யோசிங்க, தேவ சமூகத்துக்கு வந்துட்டு பயபக்தியோட வாங்க, நடுக்கத்தோடு வாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு என்ன நீர் பாய்ச்ச போகிறீர் ஆண்டவரே? ஆமா, எனக்கு என்ன பேச போகிறீர்? என்னை எப்படி எழுப்ப போகிறீர்? அப்பொழுதுதான் அவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். தேவ பிள்ளையே, அப்பதான் ஒரு மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். ஏன் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீ தடையா இருக்கிற? ஏன் உன் வாய்க்கால நீ அடைத்து கொண்டிருக்கிறாய்? தேவ பிள்ளையே, பாரத்தோடு சொல்றேன், இனி காலம் செல்லாது. வாசற்படியில் நின்று தட்டுகிறார், கதவை திறந்துரு. நீ கதவை திறந்தால் அவர் உனக்குள் வந்து உன்னோடு போஜனம் பண்ணுவார், நீ அவரோடு போஜனம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் காலங்களை தேவன் தம் ஜனத்திற்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுவானில் என்றும் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைதட்டி பாடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுதே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். சொல்லுங்க பாம். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுதே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எந்த நேசுவானில் என்னும் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமுமே மறைந்து போகுமே. கஷ்டம் நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமுமே மறைந்து போகுமே. வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்கும். சொல்லுங்க பாபு. வாதை நோய் துன்பமும் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுவானில் என்றும் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார், பரவசங்கள் சூழ்ந்து மிக ஆட்டமாடுவார். ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார், பரவசங்கள் சூழ்ந்து மிக ஆட்டமாடுவார். ஆனந்தம் என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். சொல்லலாமா? ஆனந்தம் என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே. அந்த நாள் இன்ப 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 நாள், எந்த இயேசுராஜன் யோனில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லலாமா? பக்கத்துல கைப்பிடிச்சுக்கோங்க பாப்பா, எல்லாரும் கைப்பிடிச்சுக்கோங்க, எல்லாரும் கைப்பிடிச்சு சந்தோஷமா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுதே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுதே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடி ஆயிருங்கன்னு சொல்லுங்க. ரெடி ஆயிடு சொல்லுங்கய்யா, சொல்லுங்கம்மா, சிரிச்ச முகமா சொல்லுங்க. ஆமே. இப்ப கர்த்தருடைய வருகை வந்தாலும்
அவர் வரும் நாளினில் நான் போயிருவேன். நம்பிக்கையோட இருக்க பிள்ளைங்க கை உயர்த்துங்க பாப். கர்த்தர் நல்லவர். இதுதான் தண்ணீர் பாய்ச்சுறார். வறண்ட நிலம் மாதிரி இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை. சில வேளையில வறண்ட நிலமாயிருக்கு, தண்ணீர் பாய்ச்சுறார். ஏன்னா நீ தண்ணீரோட இருக்கணும், தண்ணீர் அந்த அபிஷேகத்தோட இருக்கணும். ஆமென். மகிமையாவே இருக்கணும், அது கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆசை? அவர் சமூகத்துல, அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சொல்லலாமா? அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷ. கை தட்டி அலறா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் ராகா ராகா தாரா சக்கரமா. அவர் சமூகமே சந்தோஷம். இறங்கட்டும் அந்த மகிமை, அந்த மகிமை இறங்கட்டும், அந்த பிரசனை இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும். ஆனந்தம் பேரானந்தமே, அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நம்பி வழியுதே. எல்லாருமாய் அவர் சமூகமே சந்தோஷம். அந்த சந்தோஷம் உன்னை நிரப்பட்டும், எல்லையை நிரப்பட்டும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆமென். நிரப்பி இருக்கணும். இப்போ பாடும்போது அந்த பிரசன்னம் இறங்கி இருக்கணும். ஆமென். அவர் சமூகத்துல உன்னை களிகூற பண்ணுவான். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. செப்பனியா 3:17. மால்காரா ஷிகரபுதுனா ஹந்தலபா. செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தமது அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த வார்த்தையின்படியாய்? கைகளை தட்டி ஒரு அல்லில சொல்லுவோமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன் நடுவில் இருந்தா எப்படி பாடுவ? அவர் உன் நடுவில் இருந்தா நீ என்ன பண்ணுவ? அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தம். கை தட்டி பாடலாமா? அவர் சமூகமே சந்தோஷம். நல்லா. என் பாத்திரம் நிரம்பி ஆனந்தம் பேரானந்தமே, அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. நம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆவில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பாடி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல மாறட்டும். ஆமென். மறவாதே உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. அரராத் கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ரதலரபா என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இன்னும் ஆசையாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இன்னும் சத்தமாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இன்னும் ஆசையாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இன்னும் ஆசையாய் என் ஆத்துமாவே அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்தாரே, அவர் உன் நோய்களை குணமாக்கினாரே, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடி சுட்டினாரே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கினாரே, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலானதே, ஒடுக்கப்பட்ட உனக்கு அவர் நியாயம் செய்தாரே, சகாயராயிருந்தாரே, மகிமையானவராயிருந்தாரே, கைவிடாத கரமாயிருந்தாரே, மகிமையானவராயிருந்தாரே. ஆத்துமாவே உன் கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ரபா 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 ஷடா ரபா ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ரபா ரதா ரபா அரராத். அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பி, அந்நிய பாஷைகளால் துதிக்க ஆரம்பி. கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உனக்காக ஒரு பெரிய கொடி உனக்காக ஏற்றப்படுகிறது. உன் தலையை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து கொண்டிருக்கிறார். அவர் மகிமை உன்மேல் காணப்படுகிறது.
அவர் மகிமை உண்மையில் காணப்படுகிறது. அவர் கிருபை உன்னை நிரப்புகிறது. ரைட் நவ ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில பேசி அபிஷேகத்தில் நிரம்பி இன்னைக்கு உனக்கு தேவையான தண்ணீரை அவர் உன் ஆத்துமாவுக்கு, உன்னுடைய ஆத்துமாவுக்கு அவர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். வாங்கிக்கோ. ஆண்டவரே இன்னைக்கு நிரப்பும் என்னை. அவர் அபிஷேக தைலம் என் மேல் ராஜா கபோஷடா. ஒரு வல்லமை பாயட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு பிரசனம் இந்த இடத்தை மூழ்கை செய்யட்டும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. இறங்கட்டும் அந்த ஜெப அபிஷேகம், ஜெப அபிஷேகம். அரராத் அரராத் வாயை திறந்து அக்கினி பாஷையில பேச ஆரம்பி. கர்த்தர் உன் கட்டுகளை உடைக்கிற நேரம், உன் சாபங்களை நிர்மலமாக்குற நேரம், நீ எழும்ப வேண்டிய நேரம். உன்னுடைய எல்லா கட்டுகளையும் எல்லா பாடுகளையும் இன்னைக்கு கர்த்தர் நிர்மலமாக்கி உன்னை எழும்ப செய்யற நேரம். எலியாவே எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவே அடங்கி இருக்காத, முடங்கி இருக்காத. உனக்கு முன்பதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரம். எழும்பு 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 right now. உயரமும் உன்னதமுமான தேவன் இந்த அரராத்திலே கால்களை வைத்திருக்கிறார். அவர் பாதம் இந்த இடத்துல பதிந்திருக்கிறது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்னவர். நான் நம்புறேன் இன்னைக்கு என் ஆண்டவர் நமத்திலே பலமாய் ஸ்பீக்கிங் tongues சத்தமாய் பேச ஆரம்பி. உன் வாயை திற, நன்மையா நிரப்பட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தமது அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் களி கூறுவார். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. மகிமை இந்த அரராத்தை மூடற்றும், இந்த ஊழியங்களை மூடற்றும், ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களை மூடற்றும். ஒரு மாற்றம் வரட்டும். தேவராஜ்யம் பேச்சில் அல்லது பலத்தில் இருக்கிறது. ஒரு மாற்றம் அரராத்தில் உண்டாகட்டும். அரராத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்டாகட்டும். ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என்று அந்த மகிமையினால் உங்க பிள்ளைகளை மூடிக்கொள். அலங்கரியும் தெய்வ மகிமையினால் நிரப்பிட்டே இருங்கப்பா. கிருபை பெருகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். உன் கர்த்தர் உன் இனி தீங்கை காண மாட்டாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி நாம ஜெபிக்கணும் என்கிறத வேதத்திலிருந்தே நம்ம ஒரு சில காரியங்கள் நீ பார்க்கலாம். இன்னைக்கு உபதேசம், எல்லாரும் சொல்லுங்க இன்னைக்கு டீச்சிங். ஆமென். இன்னைக்கு பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பைபிள்ல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க டீச்சிங். முதலாவது, நாம் எப்படி ஜெபிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இரக்கத்தை பெற. நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம், அவருடைய பிரசன்னத்திற்குள் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய். அதான் பைபிளாக சொல்லுது, விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஆமென். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வாரம் பரிசுத்த ஆவி நிறைந்து அந்நிய பாஷையை பேசி பேசி ஆவியில நிரம்பி 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 எல்லாரும் அப்படியே வார்த்தையை கேட்கும் போதே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி நான் வாழ்க்கை எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, இந்த அனுபவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டாருன்னா, ஆமென், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி என் ஆண்டவர் என் நடுவில் இருக்கணும், அவர் என் பக்கத்துல இருந்து என்னை பார்த்து களி கூறணும். அப்பனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி கொண்டே இரு. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, பரிசுத்த ஆவிக்குள் பேசுங்க, டங்ஸ் பேசுங்க. பிரசங்கி கேட்கும் போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே கேள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி இப்போமே அந்த அபிஷேகம் இந்த அரராத்திலே வந்திருக்கிற உன்னை நிரப்பட்டும். இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனாலும் ஜெப ஆவியினால் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். எஸ், இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோடு ஜெபிக்கிறவனாய் ஜெபிக்கிறவளாய் உன்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எங்களை பரிசுத்த ஆவிக்குள் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கத்தக்கதாய், அந்த பிரசன்னத்தில் களி கூறத்தக்கதாய், அவர் மகிமையிலே களி கூறத்தக்கதாய், அவர் பிரசன்னத்தில் எப்பொழுதும் ஊறி 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 நான் திளைக்கிறவனாய் திளைக்கிறவளாய் என்னை இப்பொழுது மறுரூபமாக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? பரிசுத்த ஆவின்னு சொல்லி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. வாயில பண்ண கூட ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசி. எத்தனை பேர் நீ அப்படியா பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறவர்களாய் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். எனக்கு அந்த வசனத்துல அந்த கடைசி பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவர் உன் பேரில் சந்தோஷமாய், சத்தமா சொல்லுங்க, அவர் என் பேரில் சந்தோஷமாய் களி கூறுவார். உங்க பேர்ல களி கூற கர்த்தர் விரும்புறார். நீங்க யோசித்து பாருங்க, என் மூலமாய் என் பேர்ல ஆண்டவர் களி கூர்ந்து கொண்டிருக்கிறாரா? ஒன்னே ஒன்னுலதான் நீங்க ஆண்டவரை களி கூற பண்ண முடியும். பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி இருந்து 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 ஆவியானவருடைய மகிமைக்குள் இருக்க 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 தேவ பிரசன்னத்திற்குள் உன்னை மூட 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 அப்படியே புதிய பாஷைகளை உன் வாயிலை கர்த்தர் வைப்பார். புதிய நாவுகளை கர்த்தர் உன் வாயிலை வைப்பார். உனக்கு நீர் பாய்ச்சி கொண்டே இருப்பார். உன் தோட்டம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவே இருக்கும். நீ வற்றாத நீருற்றை போலவே இருப்பாய். ஓ வனாந்தரங்கள் கூட உன்னுடைய 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 பரிசுத்தம் நீ நிரம்பி நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க வனாந்தரங்கள் கூட வயல்வெளியாய் மாறும். ஆமென். அதனாலதான் கடந்த வாரம் நம்ம பேசினேன், நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். எப்படி இருக்கும்னா, உங்க கூடாரம் எப்படி இருக்கணும்னா, இனிமே பரிசுத்த ஆவிக்குள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள். அந்நிய பாஷை பேசுங்க பா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை பேசு. மத்தவங்க ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவர் என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்.
ஒவ்வொரு வரையும் பரிசுத்த ஆவியானவர் அனலாய் நிரப்பட்டும். அந்த அனுபவம் நமக்கு வேணும். போன வருஷம் ஒரு கேம்ப் நடத்தினோம் 3 நாள். நல்லா நிரம்பினாங்க எல்லாரும். ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் வச்சா போதுமா? இல்லை, அந்த அனுபவங்கள் நமக்கு தினமும் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்து தேவ சமூகத்துக்கு வரும்போது முதல்ல உன்னை அனலாக்கிக்கோ. அந்நிய பாஷை பேசி சிந்தனை மண்டலங்கள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்திக்கோ. ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும், ஒரு வல்லம் உன்னை நிரப்பும். அப்ப ஜெபம் ஆரம்பி. ஆமென். ஆவியானவர் உன்னோடு இணைந்திருக்கிறார், இசைந்திருப்பார். அந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாயிருக்கும், உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜெபமாயிருக்கும். அரராஜ், உங்களை பார்த்து உடனே ஒன்று சொல்றேன், இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உண்டாக்கட்டும். உன்னை பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிறவனாய் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு வரையும் இன்றைக்கு கர்த்தர் எழுப்புவாராக. பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய். ஆமென். ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை கல்லெறிந்து அவன் சரீரத்தில் ரத்தம் பீரிட்டு கொண்டிருந்த வேளையும் அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இதோ கிறிஸ்துவானவர் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை கண்டே. அப்பவும் அந்த ஜெபம் ஆவியானவருக்குள் நிரம்பி இருக்கிற அனுபவம் எப்படி இருக்கும்னா, கல்லறி வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நீ நிற்கத்தக்கதான ஒரு ஜெபம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்தவர்களாய் நீங்க அந்த கிருபை வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? மொத்த கூட்டமும் ஸ்தேவானுக்கு எதிர்த்து நிற்கிறது. மொத்த கூட்டமும் ஸ்தேவானுக்கு எதிராய் கல்களை எறிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பாடுகள் எங்களை போராடி கொண்டிருக்கிறது, எங்களை யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது, எங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஸ்தேவானை போல பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் எங்களை கர்த்தர் எழும்பச் செய். எழும்ப செய்யுங்கப்பா. ஆமா தானே? எழும்ப செய்யுங்க. நம்ம ஊழி தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் ஆராதனைகள், அதுவும் தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கு. நானும் ஆசைப்படுறேன் ஒரு நாளை கர்த்தர் நமக்குன்னு ஒரு விசாலமான இடத்தை சீக்கிரமாய் தருவார். அங்கெல்லாம் நான் டைமிங்கே வைக்க மாட்டேன். அங்க டைமிங்கே கிடையாது. 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கணும், முடிக்கிறது எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும். அது சும்மா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்துட்டு போகிற ஆராதனையா இருக்காது. உள்ள வந்துட்டியோ, ஆவியானவர் உன்னை எப்ப அனுப்பணும்னு விரும்புறாரோ அப்பதான் நீ போகணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவங்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வரட்டும். அப்படி ஆராதனை தாங்க நான் விரும்புறேன். ஆவியானவரும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். 1 ஹவர்ல எல்லாத்தையும் முடிச்சு அப்படி ஒரு பாடல், அப்படி ஒரு ஆராதனை, அப்படி ஒரு செய்தி. இப்போ ஆவியானவருக்கு இன்னைக்கு ஒண்ணு விட்டு கொடுத்தியா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிய அந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்பார்க் மேல வந்துச்சா? அந்த ஒரு அபிஷேகத்தை நீ உணர்ந்தாயா? அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும். ஆமே, கரெக்டா இல்லையா நாங்க சொல்றது?
இல்லைன்னா பேருக்கு வெள்ளடிக்கப்பட்ட கலரை மாதிரி போயிருந்துட்டு போக வேண்டியது. ஒரு மாற்றம் இருக்காது. நீங்க நிரப்பப்பட்டுருங்களேன். பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். நிரம்ப ஆண்டவர் விரும்புறாரு. உன்னை நிரப்ப விரும்புறாரு. நீ அதுக்கு உன்னை விட்டு கொடு. நீ இடம் கொடுக்கணும். ஆண்டு சொன்னார், தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன். எப்படிப்பட்டதா இன்னைக்கு நிரம்பிரு. உன் கட்டுகளை கத்தர் உடைப்பார். உன் சிறையிருப்பை கத்தர் நிர்மலமாக்கி போடுவார். நீங்க எத்தனை பேர் நிரம்ப விரும்புறீங்க? ஆண்டவருக்குள்ள உனக்கு தெரியும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். உன் வாழ்க்கை தண்ணீர் பாய்ச்சப்பட்ட வாழ்க்கையா இருக்குதா, இல்லனா காடான தரிசு நிலம் மாதிரி இருக்குதான்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு அது மாறணும்னா இன்னைக்கு ஆவியானவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், என்னை நிரப்பும். விடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியால நிரப்பிடுங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படி? நீ கர்த்தரை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்கிற பிள்ளைங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா. சொல்லலாமா? உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையா. எத்தனை பேர் கேட்க போறீங்க இன்னைக்கு? ஆமென், ஆமென். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன வல்லமையால நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோ, சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோ, அற்புதம் பெறணும். அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன அடுத்திடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. எல்லாரும் கேங்க, பரிசுத்த ஆவியால நிரப்பிடுங்க, என்ன அரரா கை தட்டி வாங்கிக்கோ. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரம்பு. அரராத் ஆவியானவரால் நிரப்பப்படு. உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை நிரப்பட்டும். என் ஆண்டவர் உன் காலியான பாத்திரத்தை கர்த்தர் இன்னைக்கு நிரப்பட்டும். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. பக்கத்துல பா சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நிரப்புவார். நிரம்புங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது, ஒவ்வொரு பிரேயருக்கு வரும்போது ஆண்டவருக்கு உன்னை விட்டு கொடு. நீ விட்டு கொடுக்கணும். உன் பாத்திரம் நிரம்பும். பாத்திரம் நிரம்ப நிரம்ப தான் வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேஸ்ட் வெளியேறணும்னா ஆவியானவரால் நிரப்பப்பட்டுட்டே இரு. இல்லைன்னா வேஸ்ட் சேர்ந்து 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 ஒன்னு அப்படியே மூடி போட்டுரும். ஆவிக்குரிய வாழ்க்கையை மூடி போட்டுரும். உன் கர்த்தரோடு இருக்கிற உறவை உடைச்சு போட்டுரும், நொறுக்கி போட்டுரும். இன்னைக்கு நிரப்பப்பட்ட அப்பா, fill me Lord. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும். நான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அரராத் நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணார். பேருக்கு ஜெபம் பண்ணாதீங்க, அதுல பிரயோஜனமே கிடையாது. ஜெபம் பரலோகத்தை போய் டச் பண்ணணும். ஆமென். அதான்
ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது கூட இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா, நம்ம ரொம்ப கல்லெறியப்படும் பொழுது, ஒடுங்கி போகும்போது, நெருக்கப்படுற நேரம் ஆவியானவர் ரொம்பவே நம்மளை கேர் பண்ணுவார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீ ரொம்ப அதனாலதான் உன் பலவீனத்தில் அவர் பலம் விளங்கும். ஆமே, நீ எந்த அளவு ஒடுக்கப்பட்டிருக்கிறாயோ, ஒடுங்கி போயிருக்கிறாயோ, நொறுங்கி போயிருக்கிறாயோ, ஆவியானவர் உன்னை அப்பந்தான் நிரப்ப ரொம்ப ஆசையா இருப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிரப்பப்பட்ட அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் என் வாழ்க்கையை மாத்திரக்கு சொல்யூஷன் அவர் பிரசன்னத்தில் இருக்கிறது. சும்மா நம்ம பாடிட்டோமா, மலைகள் பிளந்து போனாலும் என் கிருபை, அவர் சமூகத்தில் பர்வதம் உருகி போகணும் சும்மா சொல்றதுக்காக சொல்றோம் இல்ல, அது மாறும். நீ பரிசுத்த ஆவியானக்குள் நிரம்ப, ஏன்னா அதுல தானே இன்னைக்கு நம்ம வீக் ஆகிறோம், அதுல தானே நீங்க பலவீனப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு அனுபவம், அதனாலதான் கட்டப்பட்ட நிலையில பவுலும் சீலாவையும் கட்டப்பட்டு தொழுவ மரத்துல கட்டி வைத்திருந்த போது கூட வேதம் சொல்ல அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். ஜெபம், பரிசுத்த ஆவி நிறைவு என்பது உன்னை கட்டவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம், மற்றவன் பார்வைக்கு நீ கட்டப்பட்டு இருக்கிறாய். அன்னைக்கு பவுலும் சீலாவையும் கட்டி போட்டிருந்த போது மற்றவ எல்லாரும் நினைக்கிறாங்க அவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். பவுலுக்கு சீலாவுக்கு தெரியும், என் ஆவியை உன்னால கட்டவே முடியாது, என் சரீரத்தை தான் நீ கட்ட முடியும், என் கைகளையும் கால்களையும் நீ கட்டி போடலாம், ஏன்னா என் ஆவியையும் என் ஆத்துமாவையும் ஒருவனாலும் கட்ட முடியாது, ஏன்னா அது பரலோகத்தால். வெளியே வேணா நீ கட்டலாம், உள்ள உள்ள உள்ள. அப்ப நடக்கிறது என்னன்னா, அவர்கள் பாடி ஜெபம் பண்ணி பாடி துதித்துண்டிருந்த போய் வேளையில பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் நிரம்ப நிரம்ப பரலோகத்திலிருந்து தூதனை கர்த்தர் அனுப்புகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு சொல்லுங்க, தூதன் வரணுமா? ஆமாவா, வேணுமா வேண்டாமா? உன் வாழ்க்கையில தூதன் வரணுமா வேண்டாமா? உன் எல்லையில தூதன் வரணுமா வேண்டாமா? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லு, பரிசுத்த ஆவிக்குள் நிறைக்கப்பட்டவனாய், நிறையப்பட்டவனாய், நிரம்பினவனாய் என்னை எழுப்பும் ஆண்டவரே. நடக்கட்டும் இப்படிப்பட்ட அனுபவம். தேவ தூதர்களை, கரெக்ட் தானே, வெளியே கட்டப்பட்டிருந்தான் உண்மை, ஆனா உள்ள கட்டப்பட முடியல. ஏன்னா உள்ள 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 அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உள்ள உள்ளது நிரம்ப 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 சங்கிலிகள் தெரிக்கப்படுகிறது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுகிறது, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இது ஒரு ப்ராஃபட்டிக், இது ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு வெளியே சொல்யூஷனை தேடிக் கொண்டிருக்கிறோம், வெளியே காரியங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். உன் அற்புதத்துக்கு வெளியே தேடி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன் சூழ்நிலையை மாற்ற ஒரு சொல்யூஷன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் என்கிற நாதி உள்ள உள்ள பவுலும் சீலாவும் உள்ள துதித்து பாட பாட வெளியே இருந்த கட்டுகள், வெளியே இருந்த அஸ்திபாரங்கள், வெளியே இருந்த சிறை கதவுகள் திறக்கப்படுமையானால் இன்றைக்கு நீ உள்ள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அந்நிய பாஷை பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ள சரியாயிடுச்சுன்னா வெளியே மாறும். உள்ள இறங்க வேண்டிய மகிமை இறங்கிடுச்சுன்னா, உள்ள பரிசுத்தாவின் வல்லமை இறங்கிச்சுன்னா வெளியே மாறும். நம்புற பிள்ளைங்க, நம்புற பிள்ளைங்க, நம்புற பிள்ளைங்க. ராகாதாரா ஷாட்டா ரிபா காபோ ஷாட்டா லேபெரேமோ ஷாட்டா. நிரப்பப்படு, நிரப்பப்படு,
உள்ள இறங்கிச்சுன்னா வெளியே வெளியே மாறும். இப்போ நான் சொல்றேன், அரராத் உள்ள வர்ஷிப் பண்ணு, உள்ள ஆராதி, உள்ள ஆவியில் நிரம்பு, வெளியே மாறும், வெளியே மாற்றம் வரும். ரைட் now, ரைட் now. பாபா லகா வாதா ரபா. அந்நிய பாஷை பேசுங்க, அக்னி பாஷை பேசு. ஃபயர், ஒரு ஃபயர் இறங்கட்டும். உன் கட்டை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்னைக்கு உனக்குள் இறங்கட்டும். பவுலுக்குள்ள அப்ப இறங்கி இருக்கு, சீலாவுக்குள்ள இறங்கி இருந்தது. உள்ள இறங்கினதுனால வெளியே இருக்கிற போராட்டங்களை, வெளியே இருக்கிற வல்லமைகளை, வெளியே இருக்கிற தடைகளை என் ஆண்டவர் உடைக்கும்படி செய்தார். இன்னைக்கு உனக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஐயா பவுலையும் சீலாவையும் தொழு மரத்தில் கட்டி போட்டுருக்கு. இப்போ நான் சொல்லுவேன், பொதுவா ஏதோ ஒரு வியாதி உன் வாழ்க்கையில் வரும், உன் சரீரத்தில் தானே வரும். உன் ஆத்மாவையோ உன் ஆவியையோ என்ன செய்ய முடியாது, உன் சரீரத்தை வேணா டச் பண்ண முடியும்னு வச்சுக்கோ. உன் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, இப்போ பவுல் சீலாவை கட்டின மாதிரி ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்கிறதுனா நம்ம சொல்யூஷனை எப்படி தேடுறோம்னா, மேலேயே ஆகாரத்தை கொடுக்குறோம், மேலேயே அதை சொல்யூஷனை தேடுறோம். ஒரு புண்ணு வந்துடுச்சுன்னா மேலே என்ன பண்ணுவோம், மருந்து போடுவோம், அது ஆறும். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, சில கட்டுகள் ரொம்ப காலம் இருக்கிறது, சில பாடுகள் ரொம்ப காலம் இருக்கிறது, சில உபத்திரவங்கள் ரொம்ப காலம் இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உள்ள கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா, புரியுதா? எத்தனை பேருக்கு உள்ள பக்கத்துல பசங்க உள்ள கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்துட்டனா, வெளியே இருக்கிற கட்டு உள்ள அதான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உள்ள பலமான கிரியைகளை செஞ்சிட்டாருன்னா, அந்த பவர், அந்த டுனாமிஸ், அந்த டைனமிக் பவர் உன்னை நிரப்பிட்டோ, வெளியே இருக்கிற கட்டுகள் தானா. ஆமென். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்காங்க, ஆனா உள்ள ஆகாரத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, உள்ள ஆகாரம் கொடுக்கிறது கிடையாது, எல்லாம் இதுக்கு மட்டும்தான் ஆகாரத்தை கொடுக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க, இதுக்கு மட்டும்தான். நான் சொல்றது சரியா இல்ல தப்பா சொல்லிட்டேனா? நம்ம எதுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம்? தினமும் காலையிலையும் மதியமும் இரவும் சாப்பிடணும்னு நினைக்கிற நீ 3 நேரமும் ஜெபிக்கணும்னு நினைச்சது உண்டா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லையே. வயிற்றுக்கு கவலைப்படுற நீ ஆத்மாவுக்காக கவலைப்பட்டிருக்கிறாயா? இல்லையே. எப்படி உன் வாழ்க்கை மாறும்? எப்படி உன் பாடு மாறும்? கரெக்டா இல்லையாங்க? யாக்கோபு அந்த ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சு, சூடா சிவப்பு கூளை காய்ச்சிக்கிட்டு இருக்கான். சகோதரன் வந்த உடனே அவன் 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 பசியா இருக்கிறான். அப்ப அவன் கேட்கிறான், கொடுப்பா. அவன் சரீரத்துக்காக கேட்கிறான், நம்மால ஆவிக்காக கேட்கிறான், ஆத்மாவுக்காக கேட்கிறான். எது ஜெயிச்சுன்னு நினைக்கிறீங்க? சரீரத்துக்கு போனது அதோட அப்படிதான் முடிஞ்சிச்சு. ஆனா ஆத்மாவுக்கு ஒருத்தன் கேட்டான் பாரு, உன் சேஷ்ட புத்திர பாகம் என் மேல அந்த தகப்புண்டைய புத்திர சுபிகாரம், அந்த ஆசீர்வாதம் என் மேல வரட்டும் சொன்னான் பாரு. இன்னைக்கு வரைக்கும் யாக்கோபின் தேவன். அவர் அலையில சொல்லக்கூடாதா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வயிற்றுக்காக யோசிக்காத. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. பிள்ளைகள் சாப்பிடலன்னு கஷ்டப்பட்டு, ஐயோ பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிற நீ
முதல்ல சாப்பாடு கொடுக்க முன்பதாக ஒரு 5 நிமிஷமாவது பிள்ளைகளை ஜோமனை வச்சுட்டு அதுக்கு பிறகு கூடு. ஒரு 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 மாற்றம் வரட்டுமா உங்களுக்குள்ள? ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு இந்த வெளிப்பாடு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஆமா, இவ்வளவு நாள் எவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டே தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பவுலுக்குள்ள இறங்கின அந்த ஆவியானவர் அவன் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது உள்ள அவன் செய்யறான், வெளியே உடையுது. அற்புதங்கள் நடக்கணுமா? வியாதி மாறணுமா? உபத்திரவம் மாறணுமா? உள்ள நிரம்ப ஆரம்பி. இதை நீ செய்யலனா, நம்ம செய்ய வேண்டியதை செய்யாத வரைக்கும், நீ நிறைவேற்ற வேண்டிய நீதியை நீ நிறைவேற்றாத வரைக்கும் அற்புதங்கள் எல்லாம் எட்டா கனிகளை போல இருக்கும். நீ செய்ய வேண்டியதை செய்வாயானால் எட்டா கனிகள் அல்ல, ஒவ்வொரு நாட்களும் அந்த கனிகளின் பலனை புசிக்கிறவளாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஒரு அல்லில சொல்லலாமா? ஆமென். நிர்விசாரமா இருக்காதீங்க. உனக்கு பிரச்சனை எப்பவும் இருக்கும், உனக்கு வேலை எப்பவும் இருக்கும். அதை தாண்டி வரணும். அதுலதான் உன்னுடைய விசுவாசம் இருக்கிறது. ரலியில சொல்லக்கூடாதா? கர்த்தர் நாமத்திற்கு என்னாலும் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருந்தா கர்த்தர் அமைதியா இருப்பார். நீ என்னைக்கு உன் பிரச்சனையை சொல்றதை நிறுத்துறியோ அன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்ய. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 60-100 பலன் கொடுக்கும். இன்னையிலிருந்து மாறுங்க. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கம் ஆன். ஏன் தெரியுமா? பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கம் ஆன் அரராத் லல்லலா லல்லலா அவர் கிருபை என்னும். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. சொல்லுங்க, பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம்
கர்த்தர் நல்லவர் என்றும் உள்ள ரகவாதரபலபலபலகபதரபா உள்ளது. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார், வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார், பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமகிமை இறங்கிடு. நிரப்பட்டும் நிரப்பட்டும், பரலோகம் திறக்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பரிசுத்த ஆவிக்குள் எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. 2வது ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜாக்கிரதையா இருக்கணுமா? ரொம்ப கேர்ஃபுல்லா ஜெபம் பண்ணு. கரெக்டா இல்லையா? அடுத்தது படிங்க. எப்படி இருக்கணுமா? ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? அன்பு தள்ளான பாவங்களை ஒருவரை ஒருவர் உண்மையா நேசிக்கிறீங்களா அல்லது பொய்யா நேசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உண்மையா நேசிக்கிறீங்களா? இல்லைன்னா இருதயத்துக்குள்ள கசப்பு வெறுப்பு இதெல்லாம் வச்சுட்டு வெளியே நடிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நடிக்கிறீங்களா? நடிக்காத. நான் உடனே ஒன்று சொல்லுவேன், ஒருத்தட்ட உண்மையா கூட கோவப்படுங்க, பொய்யா நடிக்காத. உண்மையா கூட கோவப்பட்டு, அது கூட நல்லது. நேசிக்கிற மாதிரி அன்பு காட்டுற மாதிரி இருதயத்துக்குள்ள எல்லாவற்றையும் வச்சுட்டு வெளியே சிரிச்சு ஏமாத்தாத. உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்கிறன. உன் ஆசீர்வாதத்துக்கு அது பெரிய தடை, உன் நன்மைக்கு அது பெரிய தடை. உண்மையாய் ஒருவர் ஊக்கமான அன்பா உண்மையான அன்பு காட்டு. கோபம் இருந்துச்சுன்னா அதான் சொன்னேன், உண்மையா கூட ஒருத்தர் கோபத்தை காட்டிட்டு போயிருங்க. அதை உள்ள ஸ்டோர் பண்ணாத, அதை உள்ள சேர்க்காத. களி, அதெல்லாம் களி சடை, குப்பையை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காத. ஏன் உன் ஆசீர்வாதத்துக்கு நீ தடையாய் மாறணும்? ஆமென். உன் நன்மைக்கு எதுக்கு நீ தடையாய் மாறணும்? கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. மன்னிக்க முடியாம யாராவது இருக்கின்றீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க, தாழ்த்துங்க. ஒருவரை பைபிள் சொல்லுது, நாளைய ஆல்டோனாக்கெல்லாம் எப்பவுமே சொல்லி கொடுப்பேன், தாழ்மையா அவன்கிட்ட யாரும் பேசல, நீ தாழ்ந்து போ, நீ தாழ்ந்து போ. ஆட்டிடியூட் காட்டக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி தரேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்கணும். ஏமே சத்தமா சொல்லுங்க. இருதயம் குழந்தை, அதனால ஆண்டவர் தான் சொல்றேன், சிறு பிள்ளைகளை போல. ஏன்னா சிறு பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும், அப்படியே சண்டை போனா அப்புறம் அது கண்டுக்க மாட்டான், அப்புறம் திருப்பி சேர்ந்துடும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. வேண்டாங்க, என்னத்தங்க கொண்டு போறோம் வாழ்க்கையில?
ஒரு வாழ்க்கை வாழ போறோம். அதுவும் முக்காவாசி பாதி பேர் கடந்திருப்பீங்க, பாதி பேர் கடந்திருப்போம். என்னத்த வாழ்க்கையில பார்த்துட்டோம்? ஒன்றும் கிடையாது. அன்புதான். கிறிஸ்துவின் அன்பை காட்டுங்களேன். முழு மனசோட நேசிங்க. கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுங்க. ஆமென். வேஷம் போடாதீங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, வேஷமாகவே மனுஷன் வரமாட்டேங்குதே சத்தம். ஆமென். வேஷமாகவே மனுஷன் தெரியும், விருதாவாகவே. வேஷம் என்னைக்குமே சஞ்சலத்தை தான் உண்டாக்கும். ட்ரூத்ஃபுல்லா இருங்க. உன் குடும்பத்துக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கு. உனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரங்க ட்ரூத்ஃபுல்லா இருங்க. ஆமென். அப்பதான் மாறும் வாழ்க்கை. உன்னை மாற்றிக்க ஏன் பேசாம, ஆண்டவரே நான் மாற விரும்புறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே நான் மாற, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்வினை மாற்றும், என்னை மாற்றும். கர்த்தருக்கு முன்பதாக நான் கரைதிரை அற்றவனாய். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரீசனாக ஒரு பாட்டு நான் பாடினேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காகங்கிற பாட்டு. சும்மா மலையில் ஜோமனை போகும்போது கொஞ்சம் சாஷ்டாங்கமாக விழுந்து ஜோம்னிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவை எடுத்தான் தம்பி ஒரு பையன். ஆனால் அந்த பாடலை நான் கேட்கும்போது நான் கண்ணில் கண்ணீர் வடித்தேன். ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப என்ன தொட்டுச்சு. என்னன்னா, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். அந்த வார்த்தை தான். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதம். தெரியல, அந்த வார்த்தை என்ன ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். எத்தனை பேருக்கு ஆசை? ஐயா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் மரிக்க போறோம். ஒரே தர மரிப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் எழுதப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். ஆனால் எனக்கு என்னுடைய மரணத்தின் போது இந்த பாடலை கண்டிப்பா போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாவ், எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாள். அது பொய்யா இருந்துடக்கூடாது. பொய்யா உண்மையா இருக்கணும். ஜெயமா ஓடி முடிச்சாரையா. என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் ஓடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. என் ஓட்டத்தை முடிச்சேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அது அவரு சமூகத்தில் இருக்கும்போது மட்டும்தான். ஆமென். பரிசுத்த ஆவிக்குள் ஜாக்கிரதையா நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிக்கலாமா? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க பாப் சத்தமா. வசனம் என்ன சொன்ன? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. இரண்டாவது, ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணு. மூன்றாவது, பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு ஏன் ஹீலிங் நடக்கல, ஏன் அற்புதம் நடக்கல? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. எல்லாம் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா சிலரை பார்த்தா அப்படி தள்ளி போறீங்களா? சிலரை பார்த்தா மூஞ்ச துணுக்குறீங்களா? ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. சரி, அப்படி நம்ம எல்லாம் எளிமையா இருப்போம். இந்த பிரேயரை நம்ம இப்ப பண்ண போறோம். ஏன்னா பைபிள் சொல்லுறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன். கர்த்தர் உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு வராருன்னா, நீதிமான் என்கிற ஒரு கேட்டகரிக்கு உன்னை கொண்டு வரார்.
ஆமென். ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ரெண்டு பேரா நில்லுங்க பாப்போம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. ஹீலிங் நடக்கணும். இப்போ நீங்க அந்நிய பாஷைகளை பேச வேண்டாம், நீங்க அறிக்கை பண்ணுங்க. கண்களை மூடி, ஒருவேளை யாரையாவது நம்ம கஷ்டப்படுத்தி இருந்தோமே ஆனால், ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் அதை அறிக்கை பண்ணுங்க உங்களுக்குள்ள. இது ரொம்ப முக்கியமான ஜெபம். யாரையாவது மன்னிக்க முடியாதபடி இருக்குன்னா, ஆண்டவரே இவர்கள் மன்னிக்க முடியாதபடி நான் இருக்கிறேன்ப்பா, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. வசனத்தின்படி அறிக்கை பண்ணுங்க. என் குடும்பத்தின் மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்குது, என் மனைவி மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்கிறது, என் பிள்ளைகள் மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்கிறது, என்னுடைய மாமனார் மாமியார் மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு நான் அறிக்கை பண்றேன். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அறிக்கை பண்றேன். என் அம்மா அப்பா மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்குது, அதை நான் அறிக்கை பண்றேன். என் கணவன் மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்குது, ஆண்டவரே அறிக்கை பண்றேன். என் பக்கத்து வீட்டுக்கார மேல எனக்கு ஒரு கோபம் இருக்குது, ஏத்து வீட்டுக்கார மேல எனக்கு ஒரு எரிச்சல் இருக்கிறது, அதை நான் இன்னைக்கு அறிக்கை பண்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியுதா? உன் நண்பர்களோட பேச முடியுதா? அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. சின்ன விஷயம் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீ சொஸ்தம் அடையணும், உனக்கு ஒரு ஹீலிங் நடக்கணும், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய மருமகள் என்னால மன்னிக்க முடியல, என் மருமகன் என்னால மன்னிக்க முடியல, வா தா ரா வா, என் புருஷன் என்னால மன்னிக்க முடியல. நான் அறிக்கை பண்றேன், அறிக்கை பண்றேன். ஆண்டவரே எங்களை குற்றங்களை மன்னியும். அப்படி கேளுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எங்க குற்றங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குறைவுகளை மன்னியும். அப்பா எங்களை மன்னிங்கன்னு கேளுங்க. லாபா 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 தாராபா டா லாபா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, நீ சொஸ்தம் அடையும்படிக்கு என் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. நீ சுகம் அடையும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேள், ஆண்டவரே என் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நாங்க ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை எடுக்கிறோம். நிறைய துன்பப்படுத்திட்டோம், உங்களை கஷ்டப்படுத்திட்டோம், உங்களை விட்டு தூரமாய் போயிட்டோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தேவனே, இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. உம்மை மறுதலித்தேன், வீண் வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன், வீண் வாங்கி போனேன். ஓ வல்லமை இழந்தேனையா, ஓ வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. சொல்லலாமா? என்னை மன்னியும் தெய்வமே, இந்த மன்னியுமே. சொல்லலாமா? இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கும்,
இயேசு. எல்லாரும் ஒப்பு கொடுத்து அரராத். இன்னைக்கு இந்த சத்தத்தை நீ ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்னா, உன்னை அவரை போல அவர் மாற்ற விரும்புகிறார். நான் பாவம் செய்து உம்மை நோக செய்து உம்மை உம்மை தேடல ஆண்டவரே, உம்மை நான் மறந்துட்டேன், என்ன மன்னியும், என்ன மன்னியும், என்னை எழும்பச் செய்யும், என்னை எழும்பச் செய்யும். அமல் வாழ்ந்து வந்தே என்னை மன்னியும். ரபாதரபா இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எந்த குறை இருந்தாலும் இன்னைக்கு எங்களை மன்னிச்சிருங்க, எந்த குற்றங்கள் இருந்தாலும் எங்களை மன்னிங்க, எங்களை எழும்ப செய்யுங்க, எங்களை சாட்சியாய் நிறுத்துங்க. இன்னைக்கு எங்களை குறைவுபட்டிருக்கிறோம், ஜெப வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறேன், ஆதி அன்பை மறந்துட்டேன், தூரமாய் போயிட்டேன். தேவனே என்னை மன்னியும், என்னை எழும்ப செய்யுங்க, என்னை எழும்ப செய்யுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்க அப்பா. இன்னைக்கு எங்களை ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிறவர்களாய். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார், அவனை கர்த்தர் சுகமாக்கினார். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தர் நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவர் உங்க சிறையிருப்பை மாற்றுவா. ஒருவர் கைகளை பிடிச்சிருக்கிறவங்க நீங்க அப்படி ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ராகா பாதா லாபா, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்க நெருக்கங்களை மாற்றும், இவங்க பாடுகளை மாற்றும், இவங்க சிறையிருப்புகளை மாற்றும். அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது அங்க சுகம் நடக்குதோ இல்லை, உனக்கு நடக்கும். ஆண்டவரே, இவர்கள் பலவீனத்தை மாற்றுங்க, இவங்க வியாதியை மாற்றுங்க, இவங்க கடன் பிரச்சனையை மாற்றுங்க, இவங்க சிறையிருப்பை மாற்றுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. அறிக்கை பண்ணுங்க, ஹீலிங் பிரேயர். இப்போ அப்படி கைகளை வைத்திருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய பலவீனத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க பலவீனத்துக்கு அவங்க ஜெபிக்கட்டும், மாறும், கர்த்தருடைய வசனம் நிறைவேறும். அப்படியே கரங்களை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த மகிமையான நாளுக்காக உமக்கு நன்றி, இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் நினைத்ததல்ல, என்னை நீர் உம்முடைய கையில் எடுத்து உம்முடைய வார்த்தையை பேசியிருக்கிறீர். இந்த நாட்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், ஜாக்கிரதையாய் ஜெபிக்கிறவர்களாய், பரிந்து பேசி எப்பொழுதும் அடுத்தவருடைய சுகத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை நீர் எழுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆவியால் நிரப்பி ஜெபாவின் அபிஷேகத்தினால் மூடிக்கொள்ளும். பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும் இந்த ஜெபாக்கினி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. Ararat Power Ministries.